எல்லா இடத்துலயும் முட்டு கொடுத்தீங்க. அவர் வந்து நிறைய நிறைய அவர் மேல நிறைய விமர்சனங்கள் தொடர்ச்சியாவே வைக்கிறாங்க. அந்த இடங்கள்ல எல்லாம் முட்டு கொடுத்தவங்க தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல நீங்க அப்போ ஏன் இந்த இடத்துல மட்டும் அந்த இடத்துல ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க. இப்போ மக்கள் பாதிக்கப்பட்டாங்களே. அந்த இடத்துல அவர் பெண், அந்த பெண் யாருன்னா அந்த பெண் அவரோட மனைவி, அவருடன் குடும்பம் நடத்தி 2 குழந்தைகளுக்கு தாயான அவரோட மனைவி பாதிச்சிருக்காங்க. அந்த மனைவியே எனக்கு வீடு கொடுக்கல, எனக்கு இருக்க இடம் இல்ல, என்னை அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாருன்னு அவரை ஒரு மனநோயாளி மாதிரி சித்தரிச்சு சொல்லும் போது, அப்ப இவரை தலைவரா ஏத்திட்டு இருக்குமே, நமக்கு இந்த ஆள் பத்தி நம்ம பேக்ரவுண்ட் தெரியாது. வெளி உலகத்துக்கு பேண்ட் சட்டையை போட்டுட்டு வர்றாரு, ஹீரோவா பாக்குறோம், கை ஆட்டுறாரு, இது ஆட்டுறாரு, நம்ம ஹீரோ வந்துட்டாருன்னு பாக்குறோம். இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு போறோமோ, இவரோட உண்மை முகம் என்னன்ற ஒரு 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 சஸ்பெக்ட் வரும்ல. இல்ல அவங்க மனைவி வச்ச கம்ப்ளைண்ட் விவாகரத்து மனுவாகட்டும் ஒரு 10 நாளைக்கு முன்னாலே வெளியாயிடுச்சு. அப்பெல்லாம் கூட நீங்க எதுவும் பேசலையே. இல்ல அது வதந்தின்னு மாத்தி தலைவருக்கு நல்ல பேருக்காக பண்றானுங்களா இல்ல என்ன எதுவுமே புரியல. அது வதந்தியா கூட இருக்கலாம். அது என்னன்னே தெரியாம இருக்கும்போது டபக்குன்னு ஒரு பிக்சர், ஒரு வெட்டிங் ஈவெண்ட், ட்வின்னிங், சூப்பர், நம்மால ஒரு சைடு சிக்கோட வர்றாரு அப்படின்னா அதை ஓ சூப்பர்ப்பா, இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் தப்பா சொல்ல முடியாது. அவர் டெய்லி ஒருத்தர் கூட வருவாருன்னு ஏத்துக்கிற முடியுமா?